டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு அறிவியல் காற்று பாடம் பற்றி பார்க்கலாம். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய வாயு கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடானது ஒரு கார்பன் மற்றும் 2 ஆக்சிஜன் அணுக்களால் உருவாக்கப்பட்ட வேதி சேர்மம். இது அறை வெப்பநிலையில் வாயுவாக காணப்படும். இது CO2 என்ற வாய்ப்பாட்டால் நாம் குறிப்பிடுகிறோம். புவியினுடைய வளிமண்டலத்தில் இது காணப்படுகிறது. சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்களை பூமி திருப்பி அனுப்புகிறது. பூமியால் திருப்பி அனுப்பப்பட்ட சூரிய ஆற்றலை மீண்டும் பூமிக்கு திருப்பி உயிரினங்கள் புவியில் வாழ தேவையான வெப்பநிலையை வழங்குவதற்கு கார்பன் டை ஆக்சைடு உதவுகிறது. ஆனால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகமாகும் போது அது பல தீய விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது. கார்பன் டை ஆக்சைடு பரவல் பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். கார்பன் டை ஆக்சைடானது வளிமண்டலத்தில் 0.03% மட்டுமே காணப்படுகிறது. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சுவாசித்தலின் போதும் நொதித்தலின் போதும் இந்த வாயுவானது வெளியிடப்படுகிறது. இயற்கையில் காணப்படக்கூடிய பெரும்பாலான கார்பன் டை ஆக்சைடு வாயுவானது எரிமலையிலிருந்து வரக்கூடிய மேக்மா மூலமாக வெளியேற்றப்படுகிறது. எண்ணெய் மற்றும் வாயுக்கள் உயிரிய சிதைவுக்குள்ளாகும் பொழுதும் கூட கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது. எனவே மனித செயல்பாடுகளால் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் சுழற்சியில் இயற்கை சமநிலையை பாதிக்கிறது. மனிதனால் உருவாக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் அதிகமாகி உலகெங்கிலும் வெப்பநிலை உயர்த்துவதால் பூமியினுடைய வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. உலகளாவிய கார்பன் சுழற்சியில் படிம எரிபொருட்கள், அதாவது நிலக்கரி, பெட்ரோல் போன்றவற்றை எரிப்பதால் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாயுவானது ஒரு சிறிய பகுதியாகவே இருந்தாலும் கூட கார்பன் டை ஆக்சைடு வாயுவினுடைய அளவு ஒட்டுமொத்தமாக அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஏனெனில் இயற்கையான கார்பன் பரிமாற்றத்தால் அனைத்து கூடுதல் கார்பன் டை ஆக்சைடையும் உறிஞ்ச முடிவதில்லை. இப்பொழுது கார்பன் டை ஆக்சைடு இயற்பியல் பண்புகள் பற்றி பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு நிறமற்ற மணமற்ற வாயு, காற்றை விட கனமானது, எரிதலுக்கு துணை புரியாது, நீரில் ஓரளவுக்கு கரையக்கூடியது, மேலும் நீல லிட்மஸ் தலை சற்று சிவப்பாக மாற்றுகிறது. எனவே இது அமிலத்தன்மை வாய்ந்தது. அதிக அழுத்தத்தை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு வாயுவை திரவமாக்கலாம். அது மட்டுமல்லாமல் திண்மமாகவும் மாற்றலாம். திட நிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடானது உலர் பனிக்கட்டி என்று அழைக்கப்படுகிறது. இது பதங்கமாதலுக்கு உட்படக்கூடியது. கார்பன் டை ஆக்சைடு வேதிப்பண்புகள் பற்றி இப்பொழுது நாம் காண்போம். இது தானாக எரியாது மற்றும் எரிதலுக்கும் துணை புரியாது. உலோகங்களுடன் வினை. கார்பன் டை ஆக்சைடானது லேசான உலோகங்களான சோடியம், பொட்டாசியம், கால்சியம் போன்றவற்றுடன் இணைந்து அவற்றினுடைய கார்பனேட்டுகளாக உருவாகிறது. ஆனால் மெக்னீசியம் அதனுடைய ஆக்சைடையும் கார்பனையும் தருகிறது. உதாரணமாக சோடியமானது 4Na 3 கார்பன் டை ஆக்சைடு அணுக்களுடன் 3CO2 உடன் இணைந்து சோடியம் கார்பனேட்டையும் 2Na2CO3 கார்பனையும் உருவாக்குகிறது. மெக்னீசியமானது 2Mg கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்து 2MgO மெக்னீசியம் ஆக்சைடையும் ஒரு மூலக்கூறு கார்பனையும் வெளியேற்றுகிறது. அதே போல சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை. சோடியம் ஹைட்ராக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் இணைந்து நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுத்தப்படும் பொழுது சோடியம் கார்பனேட்டு என்று சொல்லக்கூடிய உப்பையும் நீரையும் தருகிறது. 2NaOH என்ற சோடியம் ஹைட்ராக்சைடு காரமானது CO2 என்ற அமிலத்துடன் இணைந்து Na2CO3 சோடியம் கார்பனேட் என்ற உப்பையும் H2 என்ற நீரையும் வெளியேற்றுகிறது. சுண்ணாம்பு நீருடன் வினை. கால்சியம் ஹைட்ராக்சைடுடன் வினை. சுண்ணாம்பு நீரில் ஓரளவு கார்பன் டை ஆக்சைடை செலுத்தும் பொழுது கரையாத கால்சியம் கார்பனேட் உருவாவதால் கரைசலானது பால் போல் மாறுகிறது. CaOH twice கால்சியம் ஹைட்ராக்சைடு மற்றும் CO2 கார்பன் டை ஆக்சைடு இவை இரண்டும் இணைந்து CaCO3 என்று சொல்லக்கூடிய கால்சியம் கார்பனேட்டையும் நீரையும் உருவாக்குகிறது. இந்த கால்சியம் கார்பனேட்டானது சுண்ணாம்பு கரைசலை பால் போல் மாற்றுகிறது. அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை சுண்ணாம்பு நீரில் செலுத்தும் பொழுது முதலில் பால் போன்ற நிறம் தோன்றி பின்னர் அது மறைகிறது. இதற்கு காரணம் கரையக்கூடிய கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் உருவாவதே ஆகும். இப்பொழுது கார்பன் டை ஆக்சைடுடைய பயன்கள் பற்றி காண்போம். கார்பன் டை ஆக்சைடானது காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள், அதாவது சோடா அல்லது மென்பானங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. திட கார்பன் டை ஆக்சைடானது உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படுகிறது. இது குளிர் பதன பெட்டிகளை குளிர் ஊட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது குளிர்ச்சியாக இருப்பதால் காற்றில் உள்ள ஈரப்பதம் இதன் மீது விழுந்து அடர்த்தியான வெண்ணிற புகைமூட்டம் போன்ற தோற்றம் உருவாகிறது. இந்த பண்பானது மேடை நிகழ்ச்சிகளில், சினிமா காட்சிகளில் வெண்ணிற புகை உருவாவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடானது தீயணைப்பான்களில் பயன்படுத்தப்படுகிறது. சால்வே முறையில் சோடியம் பைகார்பனேட் தயாரிக்க கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது. யூரியா போன்ற உரங்கள் தயாரிக்கவும் அம்மோனியாவுடன் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்படுகிறது.
உணவு தானியங்கள், பழங்கள் போன்றவற்றை பதப்படுத்தவும் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது நாம் பசுமை இல்ல விளைவுகள் மற்றும் வெப்பமயமாதல் பற்றி காண்போம். சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்களானது நிலப்பரப்பு மற்றும் கடற்பரப்பால் உறிஞ்சப்படுகிறது. இந்த வினையின் காரணமாக வெப்பம் அல்லது அகச்சிவப்பு கதிர்களானது வளிமண்டலத்திற்குள் நுழைகிறது. வளிமண்டலத்திற்குரிய சில வாயு மூலக்கூறுகள் இந்த அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சி மீண்டும் பூமியினுடைய அனைத்து திசைகளுக்கும் அனுப்புகிறது. இதனால பூமியினுடைய மேற்பரப்பு வெப்பநிலையை தொடர்ந்து ஒரே நிலையில் தக்க வைக்கிறது. இந்த அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சும் இவ்வாயுக்கள் பசுமை இல்ல வாயுக்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வானது பசுமை இல்ல விளைவு என அழைக்கப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன் போன்றவை பசுமை இல்ல வாயுக்கள் ஆகும். இந்த வாயுக்களுடைய அளவு தொடர்ந்து வளிமண்டலத்தில் அதிகரிப்பதால பூமியினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை தொடர்ந்து உயர்கிறது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று மாசுபடுத்திகளுடைய அளவு தொடர்ந்து அதிகரிப்பதால பசுமை இல்ல விளைவு அதிகமாகிறது. இதனால பூமியில் உள்ள வாயு மண்டலத்தில் வெப்பநிலை சராசரியாக உயர்ந்து கொண்டே வருகிறது. இதைத்தான் நாம உலக வெப்பமயமாதல் அல்லது புவி வெப்பமயமாதல் என்று கூறுகிறோம். உலக வெப்பமயமாதலால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அது பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். பனிமலைகள், பனிப்பாறைகள்லாம் உருகிறோம். அடிக்கடி வெள்ளம், மண்ணரிப்பு உருவாதல் மற்றும் பருவகாலம் சாராத மழை போன்றவை உருவாகும். பவளப்பாறைகள் மற்றும் முக்கிய உயிரினங்கள் அழிந்து உயிரி பல்வகைத்தன்மைக்கு இழப்பு ஏற்படுகிறது. நீர் மற்றும் பூச்சிகளால் வரக்கூடிய நோய்கள் பரவுவதற்கு காரணமாக அமைகிறது. இந்த உலக வெப்பமயமாதலை எவ்வாறு தடுக்கலாம் அது பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். படிம எரிபொருள்களை குறைவாக பயன்படுத்துதல், அதாவது நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற படிம எரிபொருள்களை குறைவாக பயன்படுத்துவது. காடுகள் அழிவதை நாம் தடுக்க வேண்டும். சிஎஃப்சி பயன்பாடு, குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்தக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் எனும் வாயுவினுடைய பயன்பாட்டை குறைத்தல். இந்த குளோரோஃப்ளோரோ கார்பனானது ஓசோன் படலத்தில் ஓட்டையை ஏற்படுத்தும். அதன் மூலமாகவும் வளிமண்டலத்தினுடைய வெப்பநிலை அதிகமாகிறது. எனவே குளோரோஃப்ளோரோ கார்பன் பயன்பாட்டை நாம் குறைக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும். அதிக எண்ணிக்கையிலான மரங்களை நட வேண்டும். பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி செய்தல் போன்ற செயல்பாடுகளை செய்வதன் மூலமாகவும் புவி வெப்பமயமாதலை நாம் தவிர்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அமிலமழை. அமிலமழை என்பது காற்று மாசுபாட்டினால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. நீரின் தூய வடிவம் மழைநீர் ஆகும். எனினும் தொழிற்சாலைகளில் கழிவுநீர் வெளியேற்றம், எரிபொருள்களை எரித்தல், எரிமலை வெடிப்பு போன்றவற்றால் காற்றில் கலக்கும் மாசுபடுத்திகளான நைட்ரஜன், சல்ஃபர் ஆக்சைடுகள் போன்றவை மழை நீரில் கரைந்து நைட்ரிக் அமிலம் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலங்களை உருவாக்குகிறது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட அமிலங்களானது மழை நீரை அமிலத்தன்மை உடையதாக மாற்றுகிறது. இந்த மழையானது அமிலத்தன்மை உடையதாக இருப்பதால இதை அமிலமழை என்று நாம் கூறுகிறோம். இந்த அமிலமழையினால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அது பற்றி நாம் இப்பொழுது காண்போம். மனிதர்களுடைய கண்கள், தோள்களில் எரிச்சலை உருவாக்கும். விதை முளைத்தல், வளர்தலை தடை செய்கிறது. மண்ணினுடைய வளத்தை மாற்றுவதோடு தாவரங்களையும் நீர்வாழ் உயிரினங்களையும் இந்த அமிலமழையானது அழிக்கிறது. கட்டடங்கள் மற்றும் பாலங்களினுடைய அரிப்பிற்கு காரணமாக இருக்கிறது. எனவே அமிலமழை உருவாவதை நாம் தடுக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். பெட்ரோல், டீசல் போன்ற படிம எரிபொருள்களினுடைய பயன்பாட்டை நாம் குறைக்க வேண்டும். அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவான சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் பயன்படுத்துவதை நாம் ஊக்குவிக்க வேண்டும். மாற்று எரிபொருள்களை நாம் பயன்படுத்த வேண்டும். தொழிற்சாலை கழிவுகளை பாதுகாப்பான முறையில் வெளியேற்ற வேண்டும். அவ்வாறு வெளியேற்றும் பொழுதும் காற்று மாசுபடுவது தவிர்க்கப்படும். எனவே காற்று மாசுபாட்டை நாம் தவிர்க்கும் பொழுது அமிலமழை உருவாவதற்கான வாய்ப்புகளை நாம் குறைக்க முடிகிறது. எனவே இந்த காற்று பாடத்தின் மூலமாக ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பண்புகள், பயன்களை பற்றி புரிந்து கொண்டோம். மேலும் பசுமை இல்ல விளைவு, புவி வெப்பமயமாதல், அமிலமழை உருவாவதற்கான காரணங்கள், தடுக்கும் முறைகள் பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம். நன்றி.